இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஃபா சிக்கன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வத்தத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு சிக்கனை எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கோடு கோடாக போட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை எடுத்து அது ஃபுல்லாக தேய்ச்சி 2 பக்கமும் திருப்பி போட்டு தேய்ச்சி அதை ஊற வைக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சாதான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். மசாலா நல்லா இறங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். சரியா? இதை நல்லா போட்டு மசாலாவை தடவிட்டு ஊற வச்சிட வேண்டியது தான். ஒரு பாத்திரத்துக்குள்ளே தூக்கி போட்டு ஒரு 2-3 மணி நேரம் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மூடி ஓரமாக வச்சுட்டு மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 அவிச்ச முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக பால், அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீஸ் இதெல்லாம் போட்டு மயோனைஸ் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த இஃபா சிக்கனுக்கு இந்த மயோனைஸ் தான் மெயின். இதை அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இது செய்கிறது பட்டரில் தான் செய்யணும். அதனால் ஒரு பேனில் பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ண விட்டுறணும். பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து இந்த பேனில் அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியதுதான். அப்படியே வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். ஆனால் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. சிம்மிலே வச்சு ஃபுல்லாக வேக வைக்கணும். நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். அது வெந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா கரிஞ்சி போயிடும். அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா கருகருன்னு இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் நல்லா திருப்பி போட்டு சிம்மிலே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு கலரே சேஞ்ச் ஆகும். இந்த அளவுக்கு கலர் மாறும் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த மயோனைஸ் ஒரு ஸ்பூன்லேருந்து எடுத்து அப்படியே அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சூப்பரான இஃபா சிக்கன் ரெடி. அப்புறம் என்ன டேஸ்ட் சும்மா தூக்கலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.